நான் யார் என்ற இந்த நீண்ட கால கேள்விக்கு ரொம்ப எளிமையான பதில் நமக்கு கிடைச்சிடுச்சு. நான் ஒரு சாந்த சொரூபமான ஆத்மா. ஐ எம் அ பீஸ்ஃபுல் சோல். முன்னாடிலாம் ஆத்மாங்கிற வார்த்தையை கேட்குறப்ப பயமா இருக்கும். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆத்மாங்கிறது பேய், பிசாசு, பூதம்னு நினைக்கிறாங்க. ஆவி, பிசாசு இதெல்லாம் உண்மையில இருக்கா? பேய்ன்னு சொல்வாங்களே அதுதானே ஆத்மா? இப்படியெல்லாம் கூட கேட்குறாங்க. ஆனா இப்போ நானே ஒரு அழகான, அன்பான, சாந்தியை விரும்பும் ஆத்மாங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஆனா நாம பேய், பிசாசுன்னு நினைக்கிறோமே, அதெல்லாம் யாரு? என்ன? பாருங்க, ஆத்மானா ஆத்மா தான். அதுல ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆத்மா ஒரு சக்தி, எனர்ஜி அவ்வளவுதான். இதுவரைக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தது. இறந்த பிறகு வருகிற அந்த நிலைதான் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருந்தோம். உடல்ல ஆத்மா இருப்பதை பற்றிய தெளிவு இல்லாம இருந்தது. அதனால ஆத்மாங்கிற வார்த்தையை மரணத்தோடு அசோசியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆத்மா வெளியேறிடுச்சு, ஆத்மா அலைஞ்சிட்டு இருக்கு, இப்படி மரணத்துக்கு பிறகுதான் ஆத்மாங்கிற மாதிரி நாம பேசிட்டு இருந்தோம்.